ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒன்று வருது. அந்த வந்த இதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, அதோட இம்பேக்ட் என்ன? ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு திட்டம் எடுத்துட்டு வராங்கன்னா அந்த திட்டத்தை வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஒரு நீங்கள் நம்பர் ஒரு நம்பர் எடுங்க, 1 2 3 1 2 3 அப்படின்னு சரிங்களா? எல்லாருமே 1 2 3 3 பேரை வச்சுருக்கோம். நீங்கள் 1ங்கிறவங்க ஒரு குரூப் போயிட்டு அப்புறமா கடைசியாக சாப்பிட்டு ஒன்று தான் ஒரு டீம் ஒன்று உங்கள் டீம் ஒன்று அதுதான் சேலஞ்ச். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்ட்ரக்சர் கம்பெனி குவாலிட்டி ப்ராடக்ட் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வேற குவாலிட்டி ப்ராடக்ட் எவ்வளோ நாளாக நிற்க சார்? வேற மாதிரி பாட்டு பண்ணீங்க சார். saved it. Yeah. What is very good. Thank you everyone. நீங்கள் ஒரு நம்பர் பேங்க் ஐடி கொடுக்குறீங்க, அவர் ஒரு ஏஜென்ட் தப்பாக போட்டுறாரு, பேங்க் ஐடியை தப்பாக போட்டுறாரு, ஐஎஃப்எஸ்சி கோடு ஒரு தப்பாக போட்டுறாரு. அப்போ என்ன ஆகும்னா அந்த என்டையர் டிரான்சாக்ஷன் வந்து தப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் The skills required to successfully onboard agents onto the AMS platform or any agent looking to collaborate with a crusher, completing the onboarding process on the Move into a comfortable position, whether you're seated at your desk at work or laying on the couch at home, and gently close your eyes and shift all of your attention onto your breathing. Taking slower, deeper breaths than you've taken all day so far. Taking a deep breath in through your nose.
நான் 2 நாள் டேயில் வந்ததுனால ஐம் லிட்டரலி ஜீரோ. ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் அக்செப்டல். அது பேரை தவிர அது எதுவுமே எனக்கு தெரியாது. நபர்களும் ஒரு 2 பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து அபவுட் தி ஆர்கனைசேஷன், வாட் ஆர் த ப்ராசஸ், ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப தெளிவாகவும் புரியுற மாதிரியும் வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜ் மதர் டங்கில் சொல்லி கொடுத்தது இன்னும் வந்து ரொம்ப எல்லாருக்கும் எனக்கும் மேக்ஸிமம் எனக்கு நான் பற்றி பேசுகிறாங்க இது ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அப்புறம் அதர் ஆக்டிவிட்டிஸ் வெர்டிகல்ஸ் என்னென்னா, ஏன்னா நீங்கள்லாம் 1 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாருக்கு எது எனக்கு 2வது நாளே 3வது நாளே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். எனக்கு அதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி இவங்களோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் தே ஆர் பிளான்டு வெல் ஃபார் திஸ் ஆன் த ஆர்கனைஸ்ட் வெல், எஸ்பெஷலி ஆன் டைம் எல்லாமே நமக்கு கிடைச்சது. அவங்களும் வந்து எல்லா விதமான நம்ம அம்யூனிட்டிஸும் வந்து கொடுத்தது வந்து ரியலி தேங்க்ஸ் டு திலீப் அஸ் வெல் அஸ் ஜெய்சுமான் அண்ட் கலிதாஸ் சாஹிப். நம்ம இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னும் டீட்டெயிலாக வந்துட்டு ஒவ்வொரு இதுவுமே எம்என்டி டீம் ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு பற்றி டீட்டெயிலாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆன்லைன் யாருக்குமே கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஐ மீன் நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டீச் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைடாக மூவ் பண்ணி அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன், அதை பற்றின கொஷின்ஸ் வந்துட்டு ஒரு டேரக்ட் டு டேரக்ட் பேசும்போது தான் நிறைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா எப்படின்னா நீங்கள் கூட நீங்கள் ஆன்லைனில் கேட்டுருக்கீங்க, ஏன்ப்பா யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஆனால் பட் ஸ்டில் நாங்கள் ரிசல்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் எங்களால் எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். முன்னாடியோ இல்லை டேட் ஆஃப் ஜாயினிங் ஆன ஒரு 2 டேஸ்லையோ கொடுக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய மிஸ்டேக்ஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஹெச்ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரைனிங் வருது, ஆனால் வேல்யூ குரூப் ட்ரைனிங் எல்லாமே பண்ணக்கூடிய இது வந்து ஆன்லைனில் முடியுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். பட் ஆனால் இது வந்து ஒரு கிளாரிட்டியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன விஷயம் போகணுமோ அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிச்சது வந்து இதுதான் ஒரு டைரக்ட் மீட்டிங், ஆஃப்லைன் மீட்டிங். அந்த ஆஃப்லைன் மீட்டிங்கில் நம்மளாம் இருக்கிறோம் அப்படிங்கும்போது இதுவுமே என்னைக்கு மீட்டிங் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெயினும் 0% தான் உள்ள வந்தோம். ஃபர்ஸ்ட் 2 ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஒரு 10% மட்டும் தான் கேதர் பண்ணிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் மீட்டிங் போய் அவங்க எடுக்கிறத நீங்கள் நேரில் பாருங்கன்னு சொல்லிட்டு கோஆர்டினேட்டர் இருக்கும்போது நாங்கள் நேரில் போய் பார்த்தப்போ ஒரு 40% கெட் பண்ணிக்க முடிஞ்சதுனால அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் ஆஃப்லைன் ட்ரைனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் பண்ணும்போது ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா அதில் ட்ரைனிங்